வணக்கம் 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 மக்களே. இது உங்களுடைய விருதுநகர் கிச்சன் சேனல், விகனர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து இப்போ என்ன அவங்களுக்குலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆடி 18ஆம் பெருக்கு இல்லையா? 18ஆம் பெருக்குக்கு வந்து நம்ம எப்படி வீட்டில் நம்ம வந்து சிம்பிளாக சாமி கும்பிடுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இருக்கிறவங்க என்னென்னமோ வச்சு கும்பிடுவாங்க. நம்ம இல்லாத ஏழைகள்லாம் நம்ம வந்து எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ தான் இது. சின்ன ஒரு அவேர்னஸ் கிடையாது. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான ஒரு ஒரு வீடியோ, சரிங்களா? இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அதாவது ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள், சரிங்களா? அம்மனுக்கு உகந்த நாள். இந்த 18ஆம் பெருக்கில் வந்து நம்ம என்னெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டா, ஏன் இதெல்லாம் வச்சு கும்பிடுறோம், இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு பெருகிறதும், அதாவது வீட்டில் வந்து பெருகி வரணும், இந்த 18ஆம் பெருக்கு அன்னைக்கு இதெல்லாம் பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் வந்து இன்றைக்கி நம்மளோட இந்துக்களில் வந்து இது வந்து உண்டு, இந்த நம்பிக்கை, சரிங்களா? அதனால் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்னென்ன வச்சு கும்பிடணும் அப்படின்னு. அதாவது இது வந்து உப்பு ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, உப்பு வந்து அல்ல குறையாமல் பெருகிக்கிட்டு வரும், சரிங்களா? அதனால் வந்து உப்பு. மஞ்சள் தூள் வந்து மங்களகரத்தை குறிக்கக்கூடியது. நம்ம சாமிக்கு வந்து மஞ்சள் வந்து மங்களகரமான ஒரு பொருள். அதனால் அதே மாதிரி தான் இந்த மஞ்சள் கிழங்கு, குங்குமம் இதெல்லாம் வந்து அதாவது மங்களகரமான பொருட்கள். பூ இதெல்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருகி வருங்க. நம்ம சின்ன செடி போட்டாலும் அது நிறையா வரும். அதே மாதிரி இந்த நாட்களில் வந்து உங்கள் வீட்டில் வந்து நகை, பணம் இதெல்லாம் வந்து மென்மேலும் பெருகி வரணும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற நகைகள், பணங்கள் இதெல்லாம் வைத்து நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம வந்து இன்றைக்கி சாமி கும்பிடுறது வந்து ஐதீகம். நெய்வேத்தியமாக நாங்கள் வந்து ஒன்றும் வைக்கல, பால் தான் வச்சுருக்கோம். பால் வந்து எப்பயும் பொங்கி வரும், சரிங்களா? அதே போல் தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி சும்மா சிம்பிளாக கடலையும் வெல்லமும், ஒரு ஸ்வீட் சாமிக்கு வெல்லமும் ஒரு இது கடலையும் வச்சு நைவேத்தியமாக வச்சுருக்கோம். வேறு ஒன்றும் நம்ம வந்து செய்யலை. அப்புறமேட்டு வந்து இந்த புளி, பருப்பு, அரிசி, உப்பு இதெல்லாம் ஏன் நம்ம பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னா, எல்லாமே எங்களுக்கு எப்பயுமே குறையாமல் இருக்கணும் சாமி அப்படிங்கிறது ஒரு ஐதீகம், சரிங்களா? நம்மளுக்கு வந்து அல்ல குறையாமல் இருக்கணும். இது நாளும் இருந்தாலே நம்ம வந்து குழம்பு வச்சுருவாங்களா அந்த காலத்துலலாம். வேறு எதுவும் இல்லாட்டினாலும் சோறு வச்சு இந்த பருப்பு இதை வச்சு சாப்பிட்டுக்குருவாங்க, சரிங்களா? அதே மாதிரி இது வந்து பெருகி வரும், பருப்பு அரிசி எல்லாம் பெருகி வரும். அதனால தான் இதை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்றோம். குபேரரை எப்பயுமே வந்து இப்படி காசில் வந்து நிறச்சி தான் உட்கார வைக்கணும். ஏன்னா அவர் வந்து நம்மளுக்கு வந்து செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் குபேரர். அவரை வந்து நம்ம சும்மா உட்கார வைக்கக்கூடாது. இப்படி சில்லற காசெல்லாம் வச்சு நிறச்சி அதில் தான் வந்து குபேரர் உட்காந்துருப்பார். உட்காந்து நம்ம பூஜை அறை வீட்டை வந்து செல்வகரமாக மாற்றக்கூடியவர் குபேரர். அவருக்கு உகந்தது வந்து ஊறுகாய் வந்து நம்ம எப்பயுமே வீட்டில் வந்து குறையாமல் வச்சுக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? ஊறுகாய் எப்பயும் குறையாமல் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து குபேரருக்கு உகந்தது. அம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. அம்மா உட்காந்து இதெல்லாம் பாருங்கள். அம்மா பார்க்குறது வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும். இந்த த்ரோமா திணீரை மகன் எழுதி வச்சுட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அம்மா முகத்தில் திணீர் ஒட்டி இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து இன்றைக்கி எல்லாருமே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வீட்டில் இருக்க சிம்பிளாக பால் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உப்பு, மஞ்சள், இந்த மாதிரி ஏதோ இருக்கிற காசு இதெல்லாம் வச்சு ஒரு குண்டுமணி தோடு இதனால் வச்சு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருகி வருங்க. வருஷத்துக்கு வருஷம், போன வருஷம் நாங்கள் அப்படி வச்சு கும்பிட்டோம். உண்மையிலேயே இந்த வருஷம் எங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இந்த வருஷம் கும்பிடுறோம். இப்போ வந்து நம்ம பூசாரி என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பாப்பா. என்னம்மா செய்கிறாரு? பாண்டி வீட்டுக்கு போயிட்டார். சாமியெல்லாம் கும்பிட்டு வச்சுட்டு போயிட்டாருங்க. நீங்களும் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் வந்து ஐதீகமாக நீங்கள் வந்து கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி வாசலில் வந்து மங்களகரமான ஒரு கோலம் போட்டுருங்க. வாங்க பார்ப்போம். ஒரு கோலம் போட்டிருக்கோம் மங்களகரமாக. பாருங்கள், இந்த பையன் அழுதுகிட்டே வர்றத பாருங்கள். மங்களகரமாக ஒரு கோலம் போட்டு, சரி அழுகாத, சரிப்பா,
ஒரு கோலம் போட்டு நம்ம வந்து சாமி கும்பிடுறது வந்து விசேஷம். ஏன்னா கோலம் வந்து மங்களகரத்தை குறிக்கும். சாமி வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு வந்து கோலம் போட்டு வச்சிங்கன்னா தான் வந்து சாமிக்கு உகந்த ஒரு இது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி நம்ம ஆன்மீக தகவல்கள் வந்து நிறைய நம்ம சேனலில் சொல்லலான்னு இருக்கேங்க. அதே மாதிரி மருத்துவ குறிப்பும் வந்து நான் சொல்லலான் இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா?